ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் மயில் அவங்க மாமியாரை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஏன்னா வெளியே வச்சு பேசினா அவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டைக்கு நிற்கிறாங்க. அதனால் எல்லாரையும் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிக்கிட்டு போயிட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை, எங்கள் அம்மா பேசுனதை வச்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க இப்படி தான் அப்படின்றாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அவங்க நாக்கு என்ன நாக்கா இல்லை அது கத்தியா? இப்படி பேசுகிறாங்களே, ஏன் மயில் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தான் பேசி பேசி குடும்பத்தை அழித்து நாசம் பண்ணுறதுக்கு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்களா அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா அதுக்கு சொல்கிறாங்க, அத்தை நம்ம பார்க்க வந்ததும் பேச வந்தது மயில் அக்கா கிட்ட தான். அவங்க எப்பவுமே இப்படி தான்ன்றது நமக்கு தெரியாத அத்தை, இன்னைக்கு நேற்று அவங்க அது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கோமதி பணத்தை எடுத்து மயில் கையில் கொடுக்குறாங்க. இந்த மயில் நீ உன் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு. அத்தை எனக்கு வேண்டாம் அத்தை, காசுலாம் வேண்டாம் அத்தைன்றாங்க மயில். இல்லை மயில், நீ மாசமாக இருக்க, மருந்து மாத்திரை வாங்கிக்கோ, நீ என்ன பண்ணுவ செலவுக்கு, உன்னை வேலைக்கு போகாதன்னுலாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது, அதனால் இந்த காசை வச்சுக்கோன்றாங்க. இல்லை அத்தை என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வேலைக்கு போகிறேன் அத்தை, என்னையும் என் குழந்தையும் நான் தனியாகவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். அதுக்கப்புறம் என்னென்னலாம் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அத்தை நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லியிருக்கணும், ஆனால் உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் மறைச்சிட்டேன். மறைச்சதும் இல்லாமல் எங்கள் குடும்ப சூழ்நிலையினால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் நான் உங்களை இழுக்கடிச்சு உங்களை, ராஜியை, மீனாவெல்லாம் கூட அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்காக நான் பண்ண தப்புக்காக இப்போ நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மயில். உடனே கோமதியும், நாங்களும் தாம்மா, சரவணன் உன்னை அப்படி பேசிட்டான்னு கேட்டதுலேருந்து எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது, நீ வருத்தப்படாதம்மா, என்னதான் இருந்தாலும் நாங்கள் உன்னை இப்படியே விட்டுற மாட்டோம், நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க அவங்க மாமியார். சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு வெளியே வராங்க. வெளியே வந்ததும் மயிலுடைய அம்மா சொல்கிறாங்க, என்ன தான் இருந்தாலும் நாங்கள் குழந்தைய பார்க்க விடவே மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க எதிர்க்க. அதுக்கப்புறம் அவங்க மயிலோட அப்பா சொல்கிறாரு, என்னை அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனதுக்கும் மாப்பிள்ளை ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு பதில் சொல்லாமல் போகவே கூடாது அப்படின்றாரு அவங்க அப்பா. உடனே மயில் அவங்க அப்பா அம்மாவை வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, சரிங்க அத்தை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அவங்க கோமதியும் நான் கிளம்புறேம்மான்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாண்டியன். என்னடா அந்த பிள்ளைக்கா நீ மெசேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். உடனே சரவணன் அவங்க அப்பாவை கேட்குறாரு, அப்பா நான் ஒன்று கேட்பேன், நேற்று வீட்டில் அம்மா என்னை திட்டினாங்க இல்லையா, நீங்கள் அப்போ கம்முன்னு தானேப்பா இருந்தீங்க, ஏன்பா எனக்காக சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்னன்றா பேச சொல்கிற, உனக்காக சப்போர்ட் பண்ணி அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். நீங்கள் தானேப்பா சொன்னீங்க அந்த பொண்ணை பற்றி பேசினாப்ப நான் உன் பக்கம் இருப்பேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கைக்கு நான் நல்லதை அமைச்சு தருவேன் நீங்களேப்பா, நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரவணன். உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அப்போ உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றது எனக்கு தெரியாது இல்லடா அப்படின்றாரு. அதுக்கப்புறமா உடனே சரவணன் சொல்கிறாரு, அப்பா குழந்தைய காரணமாக வச்சு என்னையும் மயிலையும் சேர்ந்து வாழுங்கன்னெலாம் இனிமேல் சொல்லாதீங்கப்பா, நான் இன்னொரு முறை என் வாழ்க்கையில் தப்பான முடிவை நான் எடுக்க மாட்டேன், ஆனால் என் குழந்தைய நான் பார்த்துப்பேன், கொடுத்தாக்கா நல்லா வளர்த்துப்பேன், ஆனால் அப்பா எது வேணுன்றது தான் என்னால் விருப்பப்பட்டு முடிவெடுக்க முடியல, எனக்கு எது வேண்டான்றத நான் முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குது இல்லைப்பா, நான் மயில் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போயிடுறாரு. அதுக்கப்புறமா கதிரும் அவங்க மாமனாரும் வெளியில் போயிட்டு வராங்க. வரும்போது கதிர் சொல்கிறாரு அவங்க மாமனார்கிட்ட, மாமா நீங்கள் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இல்லை நான் வீட்டில் சொல்ல மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேலு. அது கதிர் சொல்கிறாரு, வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சால் அழுவாங்க தான், புலம்புவாங்க தான், கஷ்டப்படுவாங்க தான், ஆனால் எல்லா விஷயத்தையும் ஏற்றுப்பாங்க, நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி நீங்கள் சொல்லாமல் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிர். அதுக்கு நான் தனியாக போய் திருச்சிலேயோ இல்லை வேற எங்கேயோ போயிட்டு நான் பண்ணிக்கிறேன்றாரு. அது எப்படி உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் முடியும் அப்படின்னதுக்கு, இல்லை நீ
சொல்லக்கூடாது. ராஜிக்கும், கோமதிக்கும் முக்கியமா நீ மூச்சே விடக்கூடாதுன்னு சொல்லிடுறாருங்க முத்துவேலு. உடனே நான் சொல்ல மாட்டேன் மாமா. ஆனால் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அதுக்கப்புறம் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தாக்கா எல்லாம் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பழனிவேலோடைய மனைவி சுகன்யா கன்சீவாக இருக்கிறாங்க. அதை கேட்டதுமே முத்துவேல் வந்ததும் ஸ்வீட் கொடுத்து அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அக்கா வீட்டுக்கு சொல்கிறதுக்காக போகிறாங்க. நாளைக்கு பகிர்ந்துப்பாங்க, என்னென்னலாம் பகிர்ந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, பாய்.